Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் வாயில் வச்சதும் கரையிற சுவையான ரவா லட்டு எப்படி செய்யலாம் என்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல சூடாக இருக்கிற பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கொள்கிறேன். ஏனென்றால் இது ஒரு மெல்லிய கலர் கொடுக்கும். நான் பாலை பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். சில பேர் டின் மில்க் ஜூஸ் பண்ணி செய்வாங்க. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். முதல்ல நாம் கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி மற்றும் ரேசான் நாங்கள் வறுத்துக்கொள்ளுவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்து ரவையை வறுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஏற்கனவே லைட்டாக வறுத்த ரவை தான். அதை இன்னும் கொஞ்சம் நான் வறுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வறுபட்டுது. அதில் இருந்து ஒரு வாசம் வருது. இந்த டைமில் நாம் சுகரை ஆட் பண்ணலாம். சீனி சேர்த்த பிறகு அதை நன்றாக கிளறி விட வேணும். நான் ஒரு கப் ரவைக்கு அரை கப் சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாங்கள் இந்த சூடாக இருக்கிற பாலை கொஞ்சம் இதில் சேர்க்க போகிறோம். குங்குமப்பூ சேர்த்தபடியால் பாலின் கலர் ஒரு மஞ்சள் கலருக்கு வந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேபிள் ஸ்பூன் பால் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை கட்டி இல்லாமல் கலந்து விட வேணும். இப்போ இந்த ரவை கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டுது. அதனால் அடுப்பு நிப்பாட்டிட்டு நாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இது சூடாக இருக்கிறப்பவே நாங்கள் இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். ரொம்ப சூடாக இருந்தால் நாம் அந்த மிஞ்சி இருக்கிற பாலில் கையை நினச்சிட்டு பிடிச்சி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சதும் கரையிற சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை see you, bye bye.